ஹலோ, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த மல்டிமீட்டரில் இந்த ப்ராப் வந்து இந்த சைடு திரும்பிங்க அப்படின்னா வோல்டேஜ் இது டிசி வோல்ட். இதே வோல்டேஜ் வந்து இது ஏசி வோல்ட்டு. ஏசி சிம்பிள், டிசி சிம்பிள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வேவ் மாதிரி போட்டிருந்தா அது ஏசி, கான்ஸ்டண்ட்டாக ப்ளைனாக போட்டிருந்தது டிசி. இது ரெண்டும் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹோம்ஸ், அதாவது ரெசிஸ்டரோட வேல்யூ செக் பண்ணுறது. இது வந்து டயோட் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறது. இது வந்து ஆம்பியர், வோல்ட்டு, ஹோம்ஸு, ஆம்பியர். அதாவது வோல்டேஜ் வி, கரண்ட் ஐ, ரெசிஸ்டர் ஆர், விஐஆர், இந்த மூணுமே கம்பைன் பண்ணி தான் இந்த மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ எந்தெந்த காம்பனண்ட் எப்படி செக் பண்ணி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது எப்படின்னு காட்டுறதா. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ஏசி லைனு. நம்ம வீட்டில் மேக்ஸிமம் ஒரு 250 வோல்ட் வரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இப்போ 200ல் வைக்கிறேன். ஒரு ஏசி வோல்டேஜ் எடுக்கிறேன். இது வந்து ஏசி வோல்ட் வருது இந்த பாக்ஸில். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் டெஸ்டர் வைக்கிறேன். லைட்டு க்ளோ ஆகுது. இது ஃபேஸு எப்பயுமே ரைட் சைடில் தான் ஃபேஸ் வரும், லெஃப்ட்டில் நியூட்ரல், இது பாடி எடுத்து. நான் வந்து ஃபேஸ் நான் செக் பண்ணுறேன். ப்ராப் 2 ப்ராப் எடுத்துக்கிறேன். 200 வோல்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நெகட்டிவ் பாயிண்ட்லேயும் போடலாம் கிடையாது. இன்சர்ட் பண்ணுறேன். நெகட்டிவ்னு காட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 200 வோல்ட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் எப்படியும் ஒரு 250 வோல்ட் வரும் இல்லையா, அதனால் நான் 750 வச்சுக்கிறேன். 750 வச்சு டேரெக்டாக ஏசியில் இன்புட் பண்ணுறேன். 222, 23. இப்போ எங்கள் வீட்டில் வந்து 223 வோல்டேஜ் வருது. கான்ஸ்டண்ட்டாக அதில் ஓரளவு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால தான் அந்த சேஞ்சு. இதுதான் நம்ம ஏசி வோல்ட் செக் பண்ணுறது. இது நான் டேரெக்டாகவே உண்மையாகவே இது ஏசி லைன் தான், நான் எதுவும் சும்மாலாம் காட்டல. இப்போ ஏசி வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிசி வோல்டேஜ் எப்படின்னு காட்டுறேன். டிசி வோல்டேஜில் நான் இந்த பேட்டரி எடுத்திருக்கேன். இது லித்தியம் அயன் பேட்டரி. இது வந்து டிசியில் எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். டிசியில் நான் 20 வோல்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து வச்சா தான் உங்களுக்கு காட்டணும்னா இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இந்த இடத்துல காட்டும். வைக்கிறேன். இது வந்து நெகட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ். 3.6 வோல்ட் இருக்குது இந்த பேட்டரியில். நான் மொபைல் பேட்டரி எடுத்துருக்கிறேன். இதில் டிசி வோல்ட் செக் பண்ணுறேன். இதில் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதில் வந்து எக்ஸாக்டாக 3.6 வோல்ட் இருக்குது கரெக்டாக. நான் பொலாரிட்டி மாற்றி வைக்கிறேன். எப்படி காட்டுதுன்னு பார்ப்போம். மைனஸில் காட்டுது பார்த்தீங்களா, அதுதான். நான் வந்து 200 வோல்ட்டில் வச்சுனாக்கா இது காமிக்காது. ஏன்னா இதோட வோல்டேஜ் வந்து கம்மி, அதாவது 3 வோல்ட் தான் இருக்குது. அதனால் 20 வோல்ட் தான் வைக்கணும். நம்ம எடுத்து போய் அதில் வச்சோம்னாக்கா அது கம்மியாக தான் காட்டும். 1.3 வோல்ட் அந்த மாதிரி கம்மியாக தான் காட்டும். இப்போ வந்து டிசி வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, ஏசி வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹோம்ஸ், அதாவது ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். 325 வருது. 325 ஓம்ஸ், 330 ஓம்ஸ். இது ஆக்சுவலாக அதோட வேல்யூ 325 தான் காட்டுது. நான் அது 200 ஓம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 200 ஓம்ஸில் காட்டாது, ஏன்னா இதோட வேல்யூ 300 ஓம்ஸ், 330 ஓம்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் பேண்டு மல்டிமீட்டரில் பார்க்கறதோட பேண்டோட ரேட்டிங் தெரிஞ்சிச்சு, இது நல்லது. இதில் வந்து 325 தான் காட்டும். ஆக்சுவலாக அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 330 தான். இது 2 ஆரஞ்சு ஒரு ப்ரௌன் இருக்குது. அதனால் நீங்கள் பேண்டை அதிகம் படித்து தெரிஞ்சுங்க. மல்டிமீட்டர் சும்மா டெஸ்டிங் மட்டும் வச்சுங்க. ஒரு வோல்டேஜ் பார்த்தாச்சு, ஏசி வோல்டேஜ் பார்த்தாச்சு, ஓம்ஸ் அதாவது ரெசிஸ்டர் வேல்யூ செக் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி, டயோட், அதை பார்ப்போம். ஒரு பீப் சவுண்ட் வரும் உங்களுக்கு. அதுதான் ஒரு சர்க்யூட்டில் போய் கண்டினியூ ஆகி வந்துச்சுன்னா தான் அந்த பீப் சவுண்ட் வரும். இதே சிம்பிளில் தான் நம்ம டயோடும் செக் பண்ணுவோம். ஒரு IN 4001 PN ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிறேன். வைக்கிறேன். பொலாரிட்டி மாற்றி வச்சுருக்கேன். ஆனோடு, இது கேத்தோடு. நான் ஒரு சம்திங் வேல்யூ வருது, 570 வருது. அப்படின்னு இந்த டயோடு வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு இதே வச்சு தான் நம்ம டிரான்சிஸ்டரில் செக் பண்ணுவோம். இது வந்து டிரான்சிஸ்டர். இது BC547. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். BC547 இது NPN டிரான்சிஸ்டர். இது எனக்கு தெரியும், ஆனால் நான் PNPயில் செக் பண்ணி பார்க்குறேன். சென்டரில் வந்து நெகட்டிவ் வச்சுக்கிறேன். நெகட்டிவ் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இந்த வேல்யூ வராது, ஏன்னா இது வந்து NPN இல்லையா. நான் மாற்றிக்கிறேன். நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், நடுவில் பாசிட்டிவ் வச்சுக்கிறேன். நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு ரீடிங் வரும் உங்களுக்கு. 790 வருது. நான் மாற்றிக்கிறேன். 787 வருது. அதாவது இது NPN எமிட்டர் பேஸ் கலெக்டர். நடுவில் தான் பேஸ், இந்த கலெக்டர் இது எமிட்டர். இதையும் நம்ம இதில் வச்சு தான் செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆம்பியர். இந்த ஆம்பியர் இது வந்து டிசி ஆம்பியர். இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்காங்க இல்லையா, டிசி. நம்ம முன்னாடி சொன்னல இந்த சிம்பிள் வந்து ஏசி, இது டிசி. அப்போ இது வந்து இதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் டிசியோட ஆம்பியர் செக் பண்ணுறது தான். இந்த டிசி ஆம்பியர் எப்படி செக் பண்ணுறது நான் காட்டுறேன்.
நான் ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணி 3.7 வோல்ட்டு ப்ளஸ் வந்து இதில் கொடுத்துட்டேன். நெகட்டிவ் வந்து ஆம்பியர்லாம் செட் பண்ணுறேன். ஒரு 200 மில்லி ஆம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு ஒயிட் எல்இடி வைக்கிறேன். பல்பு க்ளோ ஆகுது. 17 மில்லி ஆம்ஸ் எடுக்குது. இந்த பல்ப் வந்து இப்போ வந்து 3.7 வோல்ட்டுக்கு 17 மில்லி ஆம்ஸ் எடுக்குது. இப்படி தான் நம்ம வச்சு ஒரு ஆம்பியர் செக் பண்ணலாம். இப்போ 20 மில்லி ஆம்ஸ் நான் வைக்கிறேன். 200 மில்லிலேருந்து இப்போ 20 மில்லி ஆம்ஸ் வைக்கிறேன். காட்டல அது நல் 1ல் வந்து நிற்கிது. ஏன்னா இது அதிகமாக எடுக்குது இல்லையா, அதனால் அது காட்டாது. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். 18 மில்லி ஆம்ஸ் 17 லெஸ் ஆகி ஒரு ஏன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகுது இல்லையா, அதனால தான் அது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. வோல்டேஜ், டிசி, ஏசி, ஆம்பியரு, கண்டினியூ செக் பண்ணுறது, ரெசிஸ்டரு இப்படின்னு எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் ட்ரான்சிஸ்டர் செக் பண்ணணும் இல்லையா, டேரெக்டாக இதையும் நம்ம இன்செர்ட் பண்ணி செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.